2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2008 நடந்த மும்பை தாக்குதல் மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டது. கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் மும்பையில் நடத்திய குண்டுவெடிப்பில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவம் நடந்து 18 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது மீண்டும் கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி மிகப்பெரிய தாக்குதலை நடத்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒரு வீடியோவை வைத்து இந்த சதி திட்டத்தை நம் பாதுகாப்பு படையினரும் உளவுத்துறையினரும் மோப்பம் பிடித்துவிட்டனர். அதாவது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பில் கடற்படை என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. ஹாரிஸ்தார் என்பவன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு கடல் வழியே ஊடுருவ பயிற்சி வழங்கப்படுகிறது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், முரிட்கே, லாகூர், பகவல்பூர், கசூர், அலியூர், கராச்சி மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மங்களா அணை, முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் இதற்கான பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் செயல்படுகின்றன. கைப்பற்றிய வீடியோவை வைத்து இந்த தகவல்களை நம் உளவுத்துறை திரட்டியிருக்கிறது. மேலும் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய புள்ளிகளான ரிஸ்வான் ஹனீப் மற்றும் அமீர் ஜியா ஆகியோர் இந்த பயிற்சியை ஒருங்கிணைக்கின்றனர். ஏற்கனவே டெல்லி செங்கோட்டை மற்றும் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய வழிபாட்டு தலங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடல் வழியே பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்ற தகவல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதால் பயங்கரவாதிகளால் தரை வழியாக ஊடுருவ முடியாத நிலை உள்ளது. எனவேதான் கடினமான கடல் வழியை பயங்கரவாதிகள் தேர்வு செய்துள்ளனர் என்று உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அரபிக்கடல் முழுதும் நம் கடற்படையினர் உஷார் நிலையில் உள்ளனர். தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.